ஜெர்மனியில் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை நீண்ட தூர தொடருந்து பயணச்சீட்டு விலைகளை உயர்த்துவதில்லை என்று டாஷ்மேன் அறிவித்துள்ளது. பயணிகளுக்கு அதிக விலை நிலைத்தன்மையை வழங்குவதற்காக தலைமை டாஷ்மேனின் நிர்வாக அதிகாரி எவ்லின் பலா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த விலை முடக்கம் எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும். ஜெர்மனியில் எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் இந்த திட்டம் மூலம் இந்த காலகட்டத்தில் ஐஸ் போன்ற நீண்ட தூர புகையிரதங்களுக்கான பயணச்சீட்டுகளின் விலை உயராது. இருப்பினும் தேவையை பொறுத்து பயணச்சீட்டு விலைகள் மாறக்கூடும். அதாவது பரபரப்பான நேரங்களில் விலைகள் உயரக்கூடும். அதிவிலை முன்பதிவு செய்தால் விலைகள் குறைவாக இருக்கும் என்றபடியான ஒரு முறையை டாஷ்மேன் நிறுவனம் பயன்படுத்துகிறது. இதேவேளை 1994ஆம் ஆண்டில் நிறுவனம் தொடங்கப்பட்டதிலிருந்து ஆண்டின் தொடக்கத்திலேயே விலைகள் முடக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். மக்கள் பயணத்தை குறைக்க விலையில் மேற்கொள்ள உதவுவதற்கான ஒரு பெரிய படியாக இது பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த திட்டம் மட்டுமே போதாது என ப்ரோபான் போன்ற சில குழுக்கள் கூறுகின்றன. குறிப்பாக பல புகையிரதங்கள் தாமதமாவதால் அல்லது ரத்து செய்யப்படுவதால் பயணச்சீட்டு விலைகள் குறைக்கப்பட வேண்டும் என அவர்கள் கூறுகின்றனர்.